தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தாள். நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் 1/3 பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். பிப்ரவரி 2010. பத்திரிகை விளம்பரம். சிறப்பு சுருக்கங்கள். செங்கற்பட்டு மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. முன்வைப்புத் தொகை 20,000 ரூபாய். ஒப்பந்த படிவங்களை 500 ரூபாய் பெற்று கொள்ளலாம். மூடி முத்திரையிடப்பட்ட ஏப்ரல் மாதம் பிற்பகல் மணி வரை பெறப்பட்டு மணிக்கு திறக்கப்படும். எந்த ஒப்பந்த புள்ளியையும் காரணமின்றி ஏற்கவோ நிராகரிக்கவோ உரிமை உண்டு. ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயாரிக்க பேரவை கூட்ட அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். பொதுக்குழு கூட்டம் மணி அளவில் நடைபெறும். முந்தைய ஆண்டிற்கான வரவு செலவு கணக்கு. இருப்பு நிலை குறிப்பு. தணிக்கையாளர்களை நியமித்தல். ஆய்வு செய்யப்படும். உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கூட்ட அறிவிப்பு தயார் செய்க. பத்திரிகை விளம்பரம். சிறப்பு சுருக்கங்கள். பொறியியல் கூட்டமைப்புக்கு தேவை பல்கலைக்கழக பட்டம் பெற்றிருக்க வேண்டும். முன் அனுபவம் வயதுக்கு மேற்படாமலும் இருக்க வேண்டும். முன் அனுபவத்திற்கும் நாட்களுக்குள் கூட்டமைப்பின் விளம்பரம் தயார் செய்க. விபத்து அறிக்கை. சிறப்பு சுருக்கங்கள். அந்த இடத்திலேயே காயம் அடைந்தனர். எடுத்து செல்லப்பட்டனர். நேரில் பார்த்தவாறு. 1/3 பாகம். சிறப்பு சுருக்கங்கள். வரவு செலவு திட்டத்தின் சட்ட பேரவையில் ஓர் உறுப்பினர் பேசியதாவது: நிதி அமைச்சர், இந்த திட்டத்தை ஒரு சில வார்த்தைகள் கூற விரும்புகிறேன். காவல்துறைக்காக காவல்துறையினர் நாட்டு மக்களுக்கு விளம்பர வசதிகள், ஓரளவுக்கு வசதிகள் காவல்துறையினரின் நல்ல முறையில் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 50% பார்த்து கொள்ள வேண்டும். மத்திய அரசும் மாநில அரசும் விவசாய துறையில் போகக்கூடிய அடுத்தபடியாக எந்தவிதமான இருக்க கூடாது. அந்த முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலர் வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். நமது அரசு மத்திய அரசின் கொள்ள முடியும் செய்ய வேண்டும். 15 seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. 1. செங்கற்பட்டு மாவட்டத்தில் மாமல்லபுரத்தில் தங்களுடைய பணியாளர்களுக்காக ஒரு ஓய்வு இல்லம் கட்ட பொதுப்பணித்துறை விரும்புகின்றது. இப்பணிக்கான ஒப்பந்த புள்ளிகள் சென்னை பொதுப்பணித்துறை மேற்பார்வை பொறியாளரால் வரவேற்கப்படுகின்றன. முன்வைப்புத் தொகை 20,000 ரூபாய். ஒப்பந்த படிவங்களை 500 ரூபாய் செலுத்தி அவருடைய அலுவலகத்தில் இருந்து பெற்று கொள்ளலாம்.
மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி பிற்பகல் 3 மணி வரை பெறப்பட்டு அன்றே 4 மணிக்கு திறக்கப்படும். எந்த ஒப்பந்த புள்ளியையும் காரணமின்றி ஏற்கவோ நிராகரிக்கவோ மேற்பார்வை பொறியாளருக்கு உரிமை உண்டு. ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயாரிக்க 2. சென்னை ஆதம்பாக்கம் சுந்தர விநாயகர் சேவார்த்திகள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் ஜூலை 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவில் ஆலய வளாகத்தில் நடைபெறும். அப்போது முந்தைய ஆண்டிற்கான வரவு செலவு கணக்கு மற்றும் இருப்புநிலை குறிப்பு, தணிக்கையாளர்களை நியமித்தல், ஆலயத்தின் மேற்தளம் போவதற்கு படிக்கட்டு கட்டுதல் ஆகிய பொருள்கள் குறித்து ஆய்வு செய்யப்படும். உறுப்பினர்கள் அனைவரும் கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு சங்கத்தின் செயலாளர் வெளியிடும் கூட்ட அறிவிப்பு தயார் செய்க. 3. சென்னை சிவசாமி சாலையில் உள்ள மாதவன் பொறியியல் கூட்டமைப்புக்கு மக்கள் தொடர்பு அலுவலர் தேவை. மனுதாரர் பல்கலைக்கழக பட்டம் பெற்றிருக்க வேண்டும். 5 வருட முன் அனுபவம் தேவை. 30 வயதிற்கு மேற்படாமல் இருக்க வேண்டும். கல்வி தகுதிக்கும் முன் அனுபவத்திற்கும் ஏற்ப ஊதியம் வழங்கப்படும். வழக்கமான படிகளும் வழங்கப்படும். உரிய தகுதி உள்ளவர்கள் இந்த விளம்பர தேதியிலிருந்து 20 நாட்களுக்குள் கூட்டமைப்பின் மேலாளருக்கு மனுக்களை அனுப்ப வேண்டும். விளம்பரம் தயார் செய்க. 4. மதுரை அருகே ஒரு போக்குவரத்து வண்டி ஒரு மாட்டு வண்டியின் மீது மோதி பிறகு ஒரு புளிய மரத்தின் மீது மோதி பக்கத்தில் சாய்ந்தது. இதில் 2 பயணிகள் அந்த இடத்திலேயே உயிர் இழந்தனர். 10 நபர்கள் காயம் அடைந்தனர். தகவல் அறிந்தவுடன் மதுரை காவல் நிலையத்திலிருந்து காவலர்கள் விரைந்தனர். காயம் அடைந்தவர்களை மதுரையில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டனர். காவல்துறையின் புலனாய்வு நடந்து கொண்டிருக்கிறது. விபத்தை நேரில் பார்த்ததாக ஒரு விவர அறிக்கை தயார் செய்யவும். ஸ்டாப். சரியாக 2 நிமிடங்களுக்குப் பின் 3 1 பாகம் படிக்கப்படும்.
15 seconds, 10 seconds, 5 seconds. Get ready. Stop. வரவு செலவு திட்டத்தின் மீது சட்டப்பேரவையில் ஓர் உறுப்பினர் பேசியதாவது: நிதி அமைச்சர் அளித்துள்ள இந்த திட்டத்தை ஆதரித்து ஒரு சில வார்த்தைகள் கூற விரும்புகிறேன். வரும் ஆண்டிலே காவல்துறைக்காக கணிசமான தொகையை செலவிடப் போவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படி காவல்துறைக்காக செலவிடுவது மிகவும் அத்தியாவசியமானதுதான். ஆனால் காவல்துறையினர் செய்யும் பணிகளையும் ஆற்றிய சாதனைகளையும் நமது நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு போதுமான விளம்பர வசதிகள் இல்லை. மக்கள் நல்ல வழியில் நடந்து கொள்வதற்கும் குற்றங்கள் புரியாமல் இருப்பதற்கும் ஓரளவுக்கு விளம்பரம் செய்தால் நன்றாக இருக்கும் என்று கருதுகிறேன். எனவே காவல்துறையினரின் பணிகளையும் சாதனைகளையும் நல்ல முறையில் விளம்பரம் செய்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். விவசாயத்தை குறித்து பல உறுப்பினர்கள் பேசினார்கள். விவசாய துறையில் இருந்துதான் நம்முடைய வருமானத்திற்கு 50% கிடைக்கிறது. விவசாயத்தை பொறுத்துதான் வேறு பல தொழில்களும் வளர வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஆகவே இந்த நிலைமையில் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருள்களின் விலை இறங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். கடந்த பல ஆண்டுகளாக மத்திய அரசும் மாநில அரசும் திட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து கொண்டதன் காரணமாக நாட்டின் விவசாய துறையில் உற்பத்தி அதிகமாக பெருகி இருக்கிறது. விவசாய உற்பத்தி செய்யும் விளை பொருள்களுக்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்யும் அளவுக்கு கூட விவசாய துறையில் உற்பத்தி பெருகி இருப்பது மகிழ்ச்சிக்குரியது. ஆனால் விவசாயிகளுடைய உற்சாகம் குறைந்து போகக்கூடிய அளவுக்கு விவசாய விளை பொருள்களின் விலை குறைந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். அடுத்தபடியாக ஊர்காவல் படை அமைப்பது சம்பந்தமாக எந்தவிதமான அரசியல் உள்நோக்கமும் இருக்க கூடாது. அந்த முறையில் ஊர்காவல் படைகளை நாம் நிறுவியாக வேண்டும். ஊர்காவல் படை சம்பந்தப்பட்ட வரையில் தேசப்பற்று உள்ளவர்களை தேர்ந்தெடுக்க அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து கொள்ள வேண்டும். நாட்டில் நெருக்கடி ஏற்படுகிற சமயத்தில் நாட்டிற்கு இடையூறுகள் வருகின்ற காலத்திலும் ஊர்காவல் படைகள் தைரியமாக நின்று நமது பாரத நாட்டை பாதுகாப்பதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் விதத்தில் அந்த படைகளை நாம் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். சிக்கன சீரமைப்பு சம்பந்தமாக இங்கு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். சிக்கன சீரமைப்பில் அரசு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும். அம்மாதிரி விளங்கினால்தான் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சிக்கன சீரமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுவார்கள். அந்த முறையில் நமது அரசு நடவடிக்கைகளில் இறங்க வேண்டும். லஞ்சம் போன்றவற்றை கட்டுப்படுத்துவதற்கும் ஊதாரி செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கும்
தீவிர நடவடிக்கை எடுத்தால் மத்திய அரசின் உதவி குறைந்திருப்பதை நிறைவு செய்து கொள்ள முடியும். அந்த முறையில் உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். ஸ்டாப்.